ஆர்மிஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது யூன் மீன் பியல் ஒன் ஷாட். ஆர்மிஸ் யூஸ் யுவர் ஹெட்ஃபோன். யூன் மீன் ஒன் ஷாட் நேம் மாஃபியா லவ் ஸ்கூல் பாய். வாங்க நம்ம இப்போ யூன் மீன் வேர்ல்டுக்குள்ளே போவோம். ஸ்டார்டிங் சீனில் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸுக்கு முன்னாடி நிறைய பேர் ஸ்கூல் ப்ளே கிரவுண்ட் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் சியர் பண்ணிட்டு வர இருக்காங்களா, அங்கே இருக்க எல்லாருமே. அதில் ஒரு சிலர் பேசிகிட்டு இருக்காங்க, இன்றைக்கி தான் பேஸ்கெட் பால் மேட்ச்சு, அதுக்காக மெம்பர்ஸ் சூஸ் பண்ண போகிறாங்க, இன்றைக்கி தான் கேப்டனையுமே சூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்களா. அதில் ஒரு பொண்ணு சொல்கிறா, கண்டிப்பாக சுகாவை தான் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா சுகா பேஸ்கெட் பாலில் செம்மையாக ப்ளே பண்ணுவான் இல்லையா. நீ சொல்கிறது உண்மைதான், சுகாக்காக தான் நாடு இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லி அவளும் பேசிகிட்டு இருக்கா. இப்போ அப்படியே ஒரு காரு, செம்மையான காரு, அதுவும் பிளாக் கலரில், அதுலேயும் ஒரு ஸ்கூல் பையன் தான் உட்காந்துருக்கான். பக்கத்தில் அவனோட அண்ணா உட்காந்துருக்காங்க. ஃபோனை வைக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி திட்டுறானா. ஜெமீன், இங்கே பாரு, நீ உனக்கு ஒன்று என்னை மிரட்டுறதுக்கான ரைட்ஸ் நான் கொடுக்க கிடையாது. ஸோ என்கிட்ட நீ இந்த மாதிரி வச்சுக்காத அப்படின்றானா. நீ மாஃபியாவாக இருக்கலாம், ஆனால் அதுக்காக நான் உனக்கு பயப்படுவேன்றது இல்லை சரியா அப்படின்றானா. அப்படியா, நீ எனக்கு பயப்பட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருக்க கன்னை எடுத்து காட்டுறானா. இங்கே பாரு, நீ கன்னை எடுத்து காட்டினாலும் என்னை கொன்னாலும் எனக்கு கவலையே கிடையாது. ஏன்னா என் அண்ணன் கையால் சாவ போகிறனால நான் ஹாப்பியாக தான் போவேன். இப்போ நீ எதுக்கு இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு ஜிமின் மிரட்டுறான். நீ தானே இப்படி பண்ணுற, நான் ஃபோன் பார்க்குறது உனக்கு தப்பா? நீ ஃபோன் பார்க்கறது தப்பு கிடையாது, ஆனால் ஏன் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்ல. எனக்குன்னு இருக்க ஒரே ஆள்னா அது நீ மட்டும்தான். என் தம்பி இப்படி என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் ஃபோனே பார்த்துட்டு இருந்தா எனக்கு கஷ்டமாக இருக்காதா? பாரியா, இந்த மாஃபியாவுக்கு எமோஷ்னல்லாம் இருக்கா? ஏன் நானும் மனுஷன் தானே, எனக்கு இருக்காதா? உனக்காக தானே நான் இந்த மாதிரி மாஃபியாவே ஆனது. ஆனால் நானும் அவனை அப்படி ஆக சொன்னேன். உங்ககிட்டலாம் பேச முடியாது, இன்றைக்கி ஒரு மேட்ச் போகுது, அதுக்காக கேப்டன் தேர்ந்தெடுக்க போகிறாங்க, அதுதான் நான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்றான். அப்படியா, சரி பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உருன்னு உட்காந்துட்டு அப்படியே இவனும் ஃபோனை எட்டி பார்த்துட்ருக்கான். இவங்க குரூப் சாட்டில் கரெக்டாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, நம்ம கேப்டனை தேர்ந்தெடுத்துட்டாங்க, அது சுகா தான் அப்படின்னு. ஸோ சுகாவோட பிக்கும் போட்டு கேப்டன் அப்படின்னு வருதா. சரி, யார் இவனை இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்ருக்க அப்படின்னு கேட்குறான். இவரை என் டீமோட கேப்டன். அப்படியா, நீ பேஸ்கெட் பாலில் இருக்க தானே அப்படின்னு கேட்குறான். ஆமாம். ஓ, இவன் தான் உன் கேப்டனா, இவன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறான். அவரோட பேர் சுகா. நீ எதுக்கு அவரை அவன் சொல்கிற அப்படின்னு சொல்லி தம்பி கேட்குறான். நீங்கள் என்னை விட சின்ன பையன் தானா, அப்படி கூப்பிட்றதில்ல தப்பா என்ன? தப்பெல்லாம் இல்லை, ஆனால் என் கேப்டனுக்கு மரியாதை கொடு அப்படின்றான். சரி, கொடுத்துட்டா போச்சு அப்படின்றானா. ஆனால் நீ பேசுகிற டோனே சரியில்லையே, நீ தானே மரியாதை கொடுக்க சொன்ன, கண்டிப்பாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தம்பியை ஸ்கூலில் இறக்கி விடுறான். ஸோ தம்பியும் கிளாஸ்குள்ளே போகிறானா, பின்னாடியே ஜிமினாவும் போகிறான். அப்போது எல்லாருமே பார்க்குறாங்க, எல்லோரும் ஜிமினாவை தான் பார்த்துட்ருக்காங்க. தம்பி இல்லை, எல்லாம் அவனை பார்க்குறாங்கன்னு நினச்சிட்ருக்காங்க. ஏன்னா தம்பியுமே செலக்ட் ஆகிருப்பான் இந்த டீமில், அதுக்காக தான் இவனை பார்த்துட்ருக்காங்கன்னு நினச்சிட்ருக்கான். ஸ்ட்ரைட்டாக அந்த பேஸ்கெட் பால் டீம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு தான் போகிறான். அங்கே போனோடனே சார் நானும் வந்துட்டேன் அப்படின்றானா. சுகாவை பார்த்துட்டு சிரிக்கிறான். பட் சுகா கண்டுக்க கூட இல்லை. ஜிமின் பார்க்குறான், இவன் என்ன அவ்வளோ சீன் போடுறான், என் தம்பி அவனா யார்கிட்டையும் போய் பேச மாட்டான், இப்போ அவனா போகிறான், அவனை இவன் அவாய்ட் பண்ணுறானா, இவனுக்கு எவ்வளோ கொழுப்பு அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கான். ஸோ இப்போ அங்கே இருக்கவங்களும் பார்த்துட்ருக்காங்க இவனை தான், என்ன எல்லாம் நம்மளையே பார்த்துட்ருக்காங்க, நம்மளை இல்லையோ அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறான். பார்த்தா அந்த இடத்துல ஜிம்மின், இவன் இங்கே என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் பார்க்குறானா. ஆனால் ஜிம்மின் நிற்கவே இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக சுகா கிட்ட தான் போகிறான். போயிட்டு, என்ன கேப்டன் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறானா. நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறான். ஏன்னா நம்ம ஜிம்மினில் கழுத்தில் அங்கங்கே டேட்டோலாம் போட்டிருக்கான். இவனுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருது இவன் ஸ்கூல் படிக்கலை, வேறு எதுக்கும் வந்திருக்கான், ரவுடி பையனாட்ருக்கு அப்படின்னு நினச்சிட்டு, இங்கே பாரு, ரவுடிக்கெல்லாம் இந்த மாதிரி ஸ்கூலில் இடம் கிடையாது, ஒழுங்காக இங்கேருந்து கிளம்புன்றானா. நான் இங்கே பேரண்ட்டாக வந்திருக்கேன், அது மட்டும் இல்லாமல் இங்கே ரவுடியாக நடந்துக்கிட்டது நான் கிடையாது நீ அப்படின்றான். அப்படியா, நான் என்ன ரவுடித்தனம் பண்ணேன்? என் தம்பி உன்னை பார்த்து சிரிக்கிறான், மூன்று கொடுத்து பார்க்காம அப்படியே திரும்பிக்கிட்டு போகிற, நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பா டக்கரா அப்படின்னு கேட்குறானா. நான் அப்பாவும் இல்லை டக்கரும் இல்லை, எனக்கு யார்கிட்ட பேசணும்னு தோணுதோ அவங்கக்கிட்ட தான் நான் பேசுவேன், பேச பிடிக்கலன்னா கண்டுக்க கூட மாட்டேன், எல்லார்கிட்டையும் பேசணுன்னு ரூல்ஸ் இருக்கா என்ன அப்படின்னு கேட்குறானா. அப்போது ஜிமினில், ஆமாம் ரூல் இருக்குதான். என்ன ரூல்? எல்லாத்துக்கும் இல்லை, ஆனால் உனக்கு மட்டும் இருக்குது, உனக்கு எல்லாத்துக்கிட்டையும் பேச பிடிக்காதுல்ல, அப்போது இது இப்படி வச்சுப்போம்,
இனி நீ என்கிட்ட மட்டும்தான் பேசணும் அப்படின்றனா. இங்கே நடக்கிற எல்லாத்தையுமே பக்கத்தில் இருக்கவங்கலாம் கேட்டுட்ருக்காங்க. சுகா எல்லாத்தையும் பார்த்து முறைக்கிறான். எல்லாருமே அங்கேருந்து போகலான்னு பார்க்குறாங்க. பட் ஜிம்மின் இருக்கான் இல்லையா, யாரும் இங்கேருந்து போகக்கூடாது. உங்களோட கேப்டன் இருக்கார் இல்லையா, அவர் இதுக்கப்புறம் உங்கள் யார்கிட்டையும் பேச போகிறது கிடையாது. ஏன்னா அவரோட ஃபுல் டைமையும் என் கூட ஸ்பெண்ட் பண்ண போகிறாரு. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறேன்னா, நம்ம சுகா இல்லை, ஏய் நீ என்ன பைத்தியமா இல்லை பைத்தியம் மாதிரி நடிச்சிட்ருக்கியா? யாருன்னே ஒன்று எனக்கு தெரியாது, நீ கூப்பிட்டா நான் வரணுமா? ஓ, யாருன்னு தெரியாதா? தெரிஞ்சுக்க தான் நான் கூப்பிடுறேன். ஆனால் எனக்கு தெரியும், நீ இந்த ஸ்கூலில் பாஸ்கெட் பால் டீமில் கேப்டனாக இருக்க. உன்னோட பேர் சுகா. நீ உனக்கு பிடிக்காதவங்க கிட்ட பேச மாட்டேன், பிடிச்சவங்க கிட்ட அவங்களா பேசினா தான் பேசுவேன், அவ்வளோதானே? உன்கிட்ட இருந்து பேசுகிறத எதிர்பார்க்கணுமா என்ன அப்படின்னு கேட்குறான். அதான் நான் பேச மாட்டேன்னு தெரியுதுல்ல, உனக்கு என்ன இங்கே வேலை, கிளம்பு அப்படின்றானா. யாருன்னு தெரியாமல் நீ பேசிகிட்டு இருக்க, யாருன்னு தெரிஞ்சேனா ஸோ நீ இந்த மாதிரிலாம் பேச மாட்டேன் அப்படின்றானா. இப்போ நம்ம சுகாலாம் அவன் பாட்டுக்கு போகிறான். ஜிம்முக்கு சரி டென்ஷன் ஆகுது. நான் பேசிகிட்டு இருக்கேன், இது வரைக்கும் யாரும் என்ன மதிக்காமல் போனது கிடையாது, ஆனால் நீ போறியா அப்படின்னு அவனோட பேக் இருக்கு இல்லையா, அதை பிடிச்சி இழுக்கிறான். சுகால அப்படியே அந்த பேக்கை பிடிச்சி இழுத்து ஜிமினா பக்கத்தில் வர வைக்கிறானா. பாரியா, உனக்கு அதுக்குள்ளே இவ்வளோ ஆசை நான் பக்கத்தில் வரணும்னு, நான் இதை கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல சுகா அப்படின்றானா. சி, நீ ஒன்று என் பக்கத்தில் வரணும்னு ஆசை கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்படியே பேக்கோடு சேர்த்து பிடிச்சி தள்ளி விடுறான். ஸோ ஜிமின் போய் விழுந்துடுறானா. அங்கே இருக்க எல்லாரும் பார்க்குறாங்க. அங்கே இருக்க எல்லாரும் வீடியோ எடுக்கிறாங்களா. உங்களுக்கு இப்போது வீடியோ தான் நான் எடுக்கணும், இதையும் சேர்த்து எடுங்க அப்படின்னு சொல்லி ஜிமின் வேகமாக வந்து இப்போ அப்படியே சுகாவோட காலை பிடிச்சி தள்ளி விட்டுறான். சுகா விழுகிற மாதிரி போயிட்டு நார்மலாக நிற்கிறானா. ஓ, நீ விழ மாட்டியா? அவ்வளோ ஸ்ட்ராங்காக என்ன? ஆமாம், நான் யாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் விழ மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இன்டைரக்டாக சொல்கிறான். அதான் ஜிம்மின் லவ்வில் விழ மாட்டான் அப்படின்னு. இப்போ நம்ம ஜிம்மின் என்ன பண்ணுறான், இந்த பேக் அப்படின்னு கேட்ச் போடுறானா. சுகா அதை பிடிக்கிறதுக்கு கையை பிடிக்கும்போது டக்குன்னு போயிட்டு ஜிமினா போய் ஹக் பண்ணிக்கிறான். பேகு 2 பேர்த்தோட தலையிலேயுமே விழுதா. சுகாக்கும் வருது, யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட போகிறான். பட் ஜிமின் விட மாட்டேங்கிறான். இப்போ அப்படியே காலை பிடிச்சி கீழே வளைச்சி விட்றானா. ஸோ 2 பேரும் விழுறாங்க. அப்போ ஜிமின் என்ன பண்ணுறான், வேணும்னே சுகாவை பிடிச்சி லிப்பில் கிஸ் பண்ணிகிட்ருக்கானா. திரும்பி பார்த்துட்டு என்ன வீடியோ எடுக்க மாட்டிங்களா அப்படின்னு முறைக்கிறான். ஸோ அவங்களும் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அவ்வளோதான், இந்த நியூஸ் செம்மையாக ட்ரெண்ட் ஆகிடுது. இப்போ நம்ம ஜிமின் இருக்கான்ல, போகிறதுக்கு முன்னாடி இங்கே பாரு சுகா, நீ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன்னு தெரியாது, ஆனால் இதுக்கப்புறம் நான் என் பாய் ஃப்ரெண்டை பார்க்க டெய்லி வர போகிறேன். ஏய், உன் பாய் ஃப்ரெண்டை நீ எங்கே வேணாலும் பார்த்துக்க, அதையும் என்கிட்ட சொல்கிறேன். நான் வேறு யாரோ சொல்ல, ஒன்று தான் சொல்கிறேன், நீ தான் என் பாய் ஃப்ரெண்ட். ஸோ எனக்காக காத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ளையிங் கிஸ் வேறு. சுகாவா அவனோட தம்பியை தான் பார்த்து முறைச்சிட்ருக்கான். திரும்பி பார்த்துட்டு, நீ என் தம்பி ஏதாவது பண்ண நினச்சிக்குவேன், நான் இதுக்கு மேலே டபுள் மடங்கு ஏதாவது பண்ணுவான் அப்படின்ட்டு சொல்லி போகிறானா. சுகாவுக்கு கடுப்பாக இருக்குது. அங்கே இருக்க எல்லாருமே அப்படியே பார்த்துட்ருக்காங்க. ஆக்சுவலி இங்கே நடந்த எல்லாமே லைவாக போயிட்டுருக்குமா. ஒழுங்கா ஃபோனை ஆஃப் பண்ணுங்க, நீங்கள் போஸ்ட் பண்ணதை டெலீட் பண்ணுங்க அப்படின்றான். இப்போ இவங்க குரூப்பில் ஒரு சேட் வருது. என்னன்னா, இந்த வீடியோவை யாராவது டெலீட் பண்ணிங்கன்னா நான் மனுஷனாக இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் வருது. எல்லாரும் ஜிமினோட தம்பியை தான் பார்க்குறாங்க, ஆனால் அவன்கிட்ட ஃபோன் இல்லை. ஸோ எல்லோரும் புரிஞ்சுக்கிறாங்க ஜிமின் கிட்ட தான் அவனோட ஃபோன் இருக்குது அப்படின்னு. ஸோ எல்லாமே சைலண்ட் ஆகிடுறாங்க. ஏன்னா அங்கே இருக்க எல்லாத்துக்கும் தெரியும் ஜிமின் வந்து மாஃபியா அப்படின்னு. ஸோ அதான் அமைதியாக இருக்காங்க. நம்ம சுகா தான் அவனுக்கு சரி டென்ஷன் ஆகுது. சுகாவில் பிரின்சிபல் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு போகிறான். ஆனால் அந்த இடத்துல ஜிமின் உட்காந்துருக்கான். அந்த பிரின்சிபல் வேறு யாரும் இல்லை, நம்ம ஜிமினாவோட தாத்தா தான். ஸோ அவர்கிட்ட தான் வந்து பேசிகிட்டு இருக்கான். என்ன தாத்தா, எப்படி போகுது கிளாஸ்லாம்? நீ என்ன ஜிமின் நீங்கள் வந்திருக்க? ஒன்றும் இல்லை, நான் தம்பியை விட்டுட்டு போகலான்னு வந்தேன். சரி, நீ எப்போ அந்த மாஃபியாலேருந்து வர போகிற அப்படின்ற மாதிரி கேட்குறாரா. எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை தாத்தா. அப்புறம் எனக்கு இங்கே ஒரு பையனை பிடிச்சிருக்கு, அவனுக்காக தான் நான் இங்கே வந்தேன். யார் இது அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. தாத்தாக்குமே இதில் ஓகே தான். ஏன்னா ஜிமின் என்ன பண்ணாலும் அவர் எதுவுமே கண்டுக்க மாட்டார். ஜிமின் என்ன பண்ணாலும் சரியாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர் தாத்தா. ஸோ அதனால் யார் அந்த லக்கி பாய் அப்படின்ற மாதிரி கேட்குறாரா. நம்ம பேசுகிறத ஒட்டு கேட்டுட்டு இருக்கான்ல அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து விட்டுறானா. சுகாக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. சார், எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல, இவன் என்னை டார்ச்சர் பண்ணுறான், நீங்கள் பிரின்சிபல் தானே, தப்பு நடந்தால் அதை கண்டிக்கணும் இல்லையா. சுகா, இங்கே பாரு, நீ சொல்கிறதும் கரெக்டு தான், ஆனால் லவ்வுங்கிறது நார்மல் இல்லையா. உனக்கு ஒருத்தரை பிடிச்சா தானே பேசுவ, அதே மாதிரி தான் ஜிமினுக்கும் ஒன்று பிடிச்சிருக்கு, அதனால் பேசுகிறான். உனக்கு பிடிக்கலையா, கண்டுக்காத அப்படின்ற மாதிரி பிரின்சிபல் சொல்கிறாரு. சுகாக்கு
இன்னும் டென்ஷன் ஆகுது. யார்றா அவனுங்க அப்படின்ட்டு. இதுக்கு மேலே இந்த ஆள்கிட்ட பேச முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வெளியே போகிறான். நான் என்ன பண்ணுறது? இதுக்கு மேலே என்னால் ஸ்கூலும் மாற்ற முடியாது. ஏன்னா இவங்கள மாதிரி நான் ஒன்றும் பணக்கார பையன் கிடையாது. கேமில் வின் பண்ண ஸ்காலர்ஷிப்பால் தான் நான் இங்கே வந்து ஜாயின் பண்ணேன். இதனால தான் படிச்சுட்டும் இருக்கேன். இன்னும் இந்த 3 மந்த் தான் எப்படியாவது முடிச்சுட்டு இந்த ஸ்கூலை விட்டே போய் தொலையணும். அது வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கான். ஸோ இப்போ ஜிமின் பின்னாடியே வந்துட்டு, என்ன பேபி நீ இவ்வளோ கோவமாக போகிற, கொஞ்சம் கூலாரு. நீ இவ்வளோ கோவமானு வச்சுக்கவேன் ப்ரெஷர் வந்துடும். அப்புறம் நீ மயக்க போட்டு விழுவ. அப்புறம் உன்னை ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும். ஹாஸ்பிட்டலில் சேர்க்கறனால எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஆனால் உன் பாடி வீக் ஆகிரும்ல, அதான் எனக்கு எனக்கு கஷ்டமாக இருக்கும். உனக்கு ஏதாவது பிரச்சனைனா என்னால் தாங்கிக்க முடியாது. ஸோ கோவப்படாத அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. டேய், என்னை கோவப்படுத்துறதே நீ தான். மறுபடியும் சொல்கிறேன், நீ யாருன்னு எனக்கு தெரியாது. ஒழுங்காக என்னை விட்டு போயிடு, என் பின்னாடி சுத்தாத. நானும் அதுக்கு தான் சொல்கிறேன். வேணும்னா நீ என்னை பற்றி தெரிஞ்சுக்கோ, என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண. உனக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நான் பண்ணுறேன். ஓ, எனக்கு என்ன தேவைனாலும் பண்ணுவியா? கண்டிப்பாக பண்ணுறேன் பேபி, நீ ஓன்னு சொல்லு. என்னை விட்டு போ அப்படின்றனா. அது மட்டும் மாட்டேன். ஏன்னா அவனை பார்த்த அடுத்த செகண்டே நான் முடிவு பண்ணிட்டேன், நீ எனக்கானவன. ஸோ நான் உன்னை விட்டு போவேன்னு மட்டும் நினைக்காத, ஓகேவா? சுகா கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை. அவன் பாட்டுக்கு போகிறான். இங்கே கிளாஸ்க்கு தான். ஸோ லெசனும் நடத்திட்டுருக்காங்க. இன்னும் 3 மந்த் தான் அவங்களுக்கு எக்ஸாம்ஸும் வரப்போகுது. ஸோ அதுக்கு ப்ரிப்பேர் ஆகுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு சாரும். இவங்களுமே ஓகேன்னு சொல்லிட்டு ஸ்டடியில் கவனமாக இருக்காங்க. சேம் இதே டைமில் கிளாஸ் முடிச்சு எல்லாம் போயிட்டுருக்காங்க. நம்ம சுகாவும் நடந்து போயிட்டுருக்கான். அப்போது ஜிமினால் அந்த யாரையோ மிரட்டிகிட்டு இருக்கான். இந்த சுகா நோட் பண்ணிவிட்டு அப்படியே எட்டி பார்த்துட்ருக்கான். நான் மறுபடியும் சொல்கிறேன், நீ இந்த அமௌண்ட்டை எனக்கு கொடுக்கலன்னு வச்சுக்குவேன், உன் தலையை கழட்டி உன் கையில் கொடுத்துருவேன். இந்த மாதிரி மிரட்டிட்டு இருக்கானா? கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க, நான் எப்படியாவது கொடுத்துட்றேன். கொஞ்ச நாளாக இதை தான் நீ 3 வருஷமாக சொல்லிகிட்ருக்க. பரவாயில்ல, நீ என்னோட பணத்தில் நல்லா இம்ப்ரூவ் ஆகியிருக்க. ஆனால் அதை திருப்பி கொடுக்கணும்னு உனக்கு தோணலை பற்றியா? ஒழுங்கா நான் இப்போ உன் வீட்டுக்கு வருவேனா, அந்த பணத்தை மொத்தமாக எனக்கு கொடுக்குறியா அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. ஸோ இவனும் வர வழி இல்லாமல் ஜிமினாவோட போகிறான். சுகாவில் இவங்க 2 பேர்த்தையும் ஃபாலோ பண்ணிட்டு அவனோட சைக்கிளில் போயிட்டுருக்கான். பட் ஒரு இடத்துல மிஸ் பண்ணிடுறான். ஏன்னா கார் வேகமாக போகும் இல்லையா, அதனால். இந்த ஏரியா வேறு அவனுக்கு புதுசாக இருக்குது. அப்படியே திருன்னு முடிச்சிட்ருக்கான். அங்கே எல்லாருமே சுற்றி ரவுடி பசனுங்களாம் இருக்கானுங்க. நம்ம சுகாவில் லைட்டாக பயப்படுறான். ஏன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி ரவுடிங்களெல்லாம் மீட் பண்ணது கிடையாது. ஜிம்மின் தான் ஃபஸ்ட்டுன்னே வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி. ஏன்னா சுகா யார் ரொம்பக்கும் போக மாட்டான். பாட்டுக்கு வந்து விளாண்டுட்டு இருப்பான் இல்லையா. இந்த இடம் அவனுக்கு கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்குது. எந்த சைடு போகிறதுன்னு முடிச்சிட்ருக்கான். இதில் வேறு குடிகாரனுங்க வேறு குடிச்சிட்டு வந்து சுகா மேலே மோதுறானுங்களா. அவனுங்க மோதிட்டு சுகாவை பிடிச்சி இருக்கானுங்க. அப்போது ஒரு பையனில் வேகமாக சுகாவோட ஃபேஸ்லேயே பஞ்ச் பண்ண வரான். இந்த டைமில் ஜிம்மின் வந்து அவன் கையை பிடிச்சி முறுக்கிட்டு அப்படியே தள்ளி விட்டுறானா. எவனாவது என் டார்லிங் மேலே கை வச்சிங்க, தலையை கழட்டி கையில் கொடுத்துருவான் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. சுகா பார்க்குறான், இவன் என்ன எல்லாருக்கிட்டையும் இதே டைலாக சொல்கிறான். ஜிமின் சுகா பக்கத்தில் வந்துட்டு, பேபி பயந்துட்டியா என்ன? பயப்படாத, அவன் கூட இருக்கேன், ஓகேவா? அவனுங்க பிடிச்சிருக்கானுங்க இல்லையா. ஜிமினாவை அடையாளம் தெரில. யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க வரானுங்க. பக்கத்தில் இருக்க வந்தேன், டே அவர் ஜிமின்டாவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அந்த இடத்த விட்டு அவனுங்களும் போயிடுறானுங்களா. ஸோ இப்போ வந்து பணம் கொடுக்கணும் இல்லையா. அவனும் வந்து கரெக்டாக பணத்தை கொடுக்குறான். அவன் வீடும் இங்கே தான் இருக்குது. இவன்ல இல்லீகலாக ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கான். இந்த ட்ரக்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் சேல் பண்ணுறது. அதுக்கு தான் இவன் சொல்லியிருப்பான், அவ்வளோ பெரிய பணக்காரன் ஆகிட்ட இன்னும் எனக்கு பணம் கொடுக்காமல இருக்கியா அப்படின்னு. மிரட்டிட்டு வர போகிறான். ட்ரக்ஸை இனிமேல் நீங்கள் இங்கே சேல் பண்ணக்கூடாது, இங்கே சேல் பண்ணுறீங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு கன்ஃபார்ம் போலீஸ்கிட்ட போயிடும் இந்த நியூஸ் அப்படின்றான். போலீஸ் கண்டுக்கலைன்னா என்ன, நான் தூக்கிடுவேன் அவங்கள அப்படின்னு மிரட்டிட்டு போகிறான். சுகாவுக்கு ஒரு மாதிரி குழப்பமாக இருக்குது. இவன் என்ன மாஃபியான்றான், ஆனால் ட்ரக் டீல் பண்ணால் இவன் அலோவில் பண்ணும், ஆனால் பேனான்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். எனக்கு ஒன்றுமே புரியல. ஃபஸ்ட்டு இது என்ன மாதிரி இடம் அப்படின்ற மாதிரி முடிச்சிட்டு இருக்கான். அந்த ஜிம்மின்ல சுகா பக்கத்தில் வந்து, அம்மா நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க, என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்தியா என்ன அப்படின்னு கேட்குறானா. இல்லையே, நான் ஒன்று ஃபாலோ பண்ணல, இங்கிட்ட எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க அதனால் வந்தேன். அப்படியா, சரி உனக்கு தெரிஞ்சவங்க வீடுங்க எங்கே இருக்குன்னு சொல்லு, நானே கொண்டு போய் விடுறேன். இந்த இடத்துக்கு தனியாலாம் இப்படி வரக்கூடாது, அது ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன். போலீஸ் இங்கே நிறையா சுற்றுவாங்க. நீ மட்டும் இங்கே அவங்க கண்ணில் மாட்டினு வச்சுக்கவேன், உன்னை ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவாங்க. உன் மேலே பழி கூட போடுவாங்க, நீ பண்ணாத தப்புக்கும் அப்படின்றானா. சுகாக்கு லைட்டாக பயமாக இருக்குது. என்ன சொல்கிறான் இவன் அப்படின்னு. சரி டைம் அதில் வா, உன்னோட ரிலேஷன் வீடுன்னு சொன்னல, அங்கே கொண்டு போய் விடுறான் அப்படின்றான். அப்போல்லாம் எனக்கு யாரும் இல்லை, நான் சும்மா தான் சொன்னேன். சரி அப்போ உண்மையை ஒத்துக்கோ, யாரை ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன், என்னவா? இல்லையே அப்படின்றானா.
இப்போ நீ உண்மையை சொல்லலைன்னு வச்சுக்கவேன் இங்கேயே விட்டு போயிடுவான் அப்படின்றானா. இல்லை இல்லை நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட ஷர்ட்டை பிடிக்கிறான். ஸோ ஜிமினில் இப்போ உண்மையை சொல்லுன்றானா. நான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்தேன், நீ ஏன் எல்லாத்தையும் மிரட்டிட்டு இருக்க? அது மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்ட தப்பான விஷயம் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். எனக்கு புரியல, நீ என்ன தான் பண்ணிகிட்ருக்கன்னு கேட்குறானா. பாருடா உனக்கு என் மேலே இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? ஆமாம் இல்லை இல்லை நான் அப்படி சொல்ல வரல, நான் சும்மா பார்த்தேன் நீ யாரையும் மிரட்டிட்டு இருந்தா, அதனால தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். சரி எதில் ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன்? என் சைக்கிள். உன் சைக்கிள் எங்கே அப்படின்னு கேட்குறானா. ஐயோ என் சைக்கிள் சொல்லிட்டு தொலை ஆரம்பிக்கிறான். சரி விட நான் உனக்கு வேறு சைக்கிள் வாங்கி தரேன்றானா. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்ல, தோ நான் என் சைக்கிளை கண்டுபிடிச்சிட்டேன், ஸோ பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு போகிறானா. டக்குன்னு பின்னாடி சைக்கிளை பிடிச்சி ஜிமினா இழுக்கிறான். இப்போ என்ன உனக்குன்னு கேட்குறானா. எனக்கு என் பாய் ஃப்ரெண்ட் கூட சைக்கிளில் போகணுன்னு ஆசை, ஸோ அதான். அப்போ நீ உன் பாய் ஃப்ரெண்ட் கூட போய்க்கோ. ஹே நீ தானே என் பாய் ஃப்ரெண்ட், நான் அப்படி சொல்லவே இல்லையே. சரி நான் ஏற்றுக்கிட்டேன், நீ ஏற்றுக்கலன்னா எனக்கு கவலை கிடையாது. உன்கிட்ட தான் அவ்வளோ பெரிய கார் இருக்குல்ல, அதில் போகலாம்ல. இல்லை இல்லை எனக்கு என் பாய் ஃப்ரெண்ட் கூட தனியாக இந்த நைட் டைமில் சைக்கிளில் போகணுன்னு ஆசை. நீ உன் பாய் ஃப்ரெண்ட் கூட போய்க்கோ, என்னை விடு. ஹே நீ தான் என் பாய் ஃப்ரெண்ட் சொல்கிறேன்ல, சரி போ அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. டக்குன்னு ஜிம்மின் சைக்கிள் ஏறி உட்காந்துக்கிறான். உனக்கு இப்போ என்ன தாண்டா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறானோ. எனக்கு பிரச்சனை தான் இல்லை பேபி, உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அதான். சரி போகலாம் அப்படின்றான். முழிச்சிட்டே இருக்கானா சுகா. ஏன் அப்படி முழிக்கிற? எனக்கு ரூட் தெரியல அப்படின்றான். சரி நானே கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஜிம்மின் முன்னாடி உட்காந்து ஓட்டிகிட்ருக்கான். சுகா பின்னாடி தான் உட்காந்துருக்கானா. ஸோ அப்படியே போயிட்டுருக்காங்க. அப்போ நம்ம ஸ்ரீமன் கேட்குறான், சரி உனக்கு பசிக்கலையா? எனக்கு பசிக்குது, ஏன்னா நான் இன்னும் சாப்பிட்ல. பாரியா இதெல்லாம் உனக்கு கேட்க தெரியுமா? நீ ரொம்ப சைலண்ட்டில் நான் நினச்சேன். ஹலோ என்ன சொல்லுங்கள் ஹலோன்றேனா. வாயை மூடு, எனக்கு தேவைன்னா அதை கேட்க எனக்கு தெரியும். இங்கே ஏதாவது ஷாப் இருந்தால் நிறுத்து, நான் சாப்பிடணும் அப்படின்றானா. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கடை மாதிரி இருக்குது, அங்கே தான் நிறுத்துகிறான். அதான் ரோட் கடை இருக்கு இல்லையா அங்கே. ஸோ சுகா வேகமாக போயிட்டு எனக்கு இது வேணும்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணுறானா. உட்காந்துட்டான். ஜிம்மினுக்கு என்ன வேணும்லாம் கேட்கல. ஸோ ஜிம்மினாவை பக்கத்தில் உட்காந்துருக்கான். தேவையானதை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கானா. என்ன எனக்கு வாங்கி தர மாட்டியான்னு கேட்குறானா. உன்கிட்ட காசு இல்லையா அப்படின்னு சுகா கேட்குறான். இல்லையே நான் எடுத்துகிட்டு வரலையே. இப்போ தானே உனக்கு அவன் அவ்வளோ பணம் கொடுத்தான். அது அது என் பர்சனல் பணம், நீ என் பாய் ஃப்ரெண்ட் எனக்காக செலவு பண்ண மாட்டானா அப்படின்னு ஜிம்மின் கேட்குறான். நான் உன்னை பாய் ஃப்ரெண்டாகவே அக்செப்ட் பண்ணிக்கல, உனக்கு நான் ரைடு கொடுத்ததே பெரிய விஷயம், இதில் உனக்கு சாப்பாடு வேறு வாங்கி தரணுமா, போடா அப்படின்றானா. இப்போ நீ என்ன சொன்ன? அதுவா போடான்னு சொன்னேன், மறுபடியும் சொல்லணுமா என்ன? பரவாயில்ல டார்லிங், நீ எவ்வளோ டைம் வேணாலும் இப்படி கூப்பிட்டுக்கோ. இப்போ நீ என்ன எனக்கு வாங்கி தானே தர மாட்டேன், சரி விடு உந்துலேருந்து எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவனோட வந்து எடுத்து சாப்பிட்டுட்ருக்கான். சுகருக்கு லைட்டாக சிரிப்பு வேறு வருது. இவன் ஏன் அப்படி பண்ணுறான் அப்படின்னு. அப்போ ஜிம்மில் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஐயையோ உனக்கு அப்படின்னு கேட்குறானா. எனக்கு வேணாம் இதுவே போதும் அப்படின்னு சொல்கிறான். நீ ஒரு ஆள் சாப்பிட்றத நானும் சேர்ந்து சாப்பிட்டான், உனக்கு பசிக்கலையா? அதெல்லாம் இல்லை, நான் வீட்டுக்கு போகிறேன், ஏன்னா என் அம்மா அப்பா எனக்காக வெயிட் பண்ணுவாங்க. ஐயோ ஆமாம்ல, அத்தை மாமா வெயிட் பண்ணுவாங்கள்ல, நான் உன்னை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு அவங்கள்ட்ட பேசிட்டு அப்படியே போகிறேன், அவங்களுக்கு ஏதாவது வாங்கணுமா என்ன அப்படின்னு கேட்குறானா. நீ ஒன்றும் வாங்க தேவையில்ல, கம்முன்னு இரு அப்படின்றான். இல்லை நீ எப்படி போக தனியாக, நானே உன்னை கொண்டு வந்து விடுறேன். இல்லை இல்லை இதுக்கப்புறம் எனக்கு போய்க்க தெரியும், நீ கிளம்பு, அதான் உன் கார் பின்னாடியே வருதில்ல. நீ நோட் பண்ணிட்டியா? பரவாயில்லையே இவ்வளோ ஷார்ப்பாக இருக்க, பின்ன ஒன்றை மாதிரியா இன்னொருத்தர் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு தெரியாமலே போயிட்டுருக்கல்ல அப்படின்ற மாதிரி கேட்குறானா. அதுக்கு தான் நானும் சொல்கிறேன், நான் கொஞ்சம் மக்கா இருக்கேன்ல, நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னா எனக்கு ஷார்ப்பான ஒரு பர்சன் கிடைப்பாங்க, 2 பேரும் ஜாலியாக லைஃப்பை ரன் பண்ணலாம்ல. அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் இங்கே தான் நீ வருவியான்னு கேட்குறாடா. ஆமாம் நான் உங்ககிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது மேரேஜ் தான், 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொல்கிறேன். நான் உடனே ஒன்றும் கேட்க கிடையாது, நீ ஸ்கூல் முடிச்சுட்டு உனக்கான படிப்பெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் மேரேஜ் பண்ணிக்கலாம். அப்போது ஒரு 10 வருஷம் வெயிட் பண்ணுறேன்னா. என்னது அப்படின்னு கேட்குறான். ஆமாம் நான் இப்போ தான் 12th முடிக்க போகிறேன், இன்னும் யூனிவர்சிட்டி படிக்கணும், எனக்கான வேலையை தேடணும், எனக்குன்னு ஒரு வீடு கட்டணும், அப்போது 10 வருஷத்துக்கு ஆகும் இல்லையா? அப்போது உனக்கு ஓகேவா அப்படின்னு ஜிம்மின்னு கேட்குறான். இன்னும் ஓகேவா? இல்லை 10 வருஷத்துக்கு அப்புறம் பண்ணிக்கிறேன், நான் யோசிக்கிறேன்னு தான் சொன்னேன், 10 வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்றானா. இங்கே பாரு என் பாடி அது வரைக்கும் தாங்காதுல்ல, அப்போது நீ என்ன அவ்வளோ டேமேஜ் ஆகிருவியா என்ன, உனக்கு அந்த மாதிரி விஷயம்லாம் வராதா என்ன அப்படின்னு கேட்குறானா. என்ன மாதிரி விஷயம் அப்படின்னு ஜிம்மின்னு கேட்குறான். மேரேஜ்க்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க அதுதான். அது மேரேஜ்க்கு அப்புறம் கூட பண்ண மாட்டேங்க, மேரேஜ்க்கு முன்னாடி கூட பண்ணலாமே அப்படின்னு ஜிம்மின்னு சொல்கிறானா. சுகரில் உன் டர்ட்டி மைண்டடாக கொஞ்சம் வாஷ் பண்ணிட்டு அப்புறமா அவள் வீட்டுக்கு சரியா அப்படின்றா. அப்போ நான் வீட்டுக்கு வரலாமா அப்படின்னு ஜிம்மின்னு கேட்க நம்ம சுகாவுமே
சரி அப்படின்னு ஒத்துக்கிறான். ஜிமினுக்கு புரிஞ்சிருது சுகாவுக்கு நம்மளை லைட்டாக பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு. அந்த ஜிமினாவும் வீட்டுக்கு வரான். அம்மா அப்பாவுமே சுகா கிட்ட என்ன சுகா ஏன் இவ்வளோ லேட்டு எங்கே போன அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து அம்மா நான் அதான் படிக்க லேட் ஆகிடுச்சுமா அப்படின்ற மாதிரி போய் சொல்கிறானா. ஜிம்மின்ல அவன் என் கூட தான் ஆண்டி இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வரானா. இவன் யார் அப்படின்னு கேட்குறான். என்னோட நேம் ஜிம் உங்களோட மருமகன் தானா அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. அவங்கள என்னது அப்படின்னு கேட்குறாங்க. அதான் நான் சொன்னேன்ல உங்கள் மருமகன் தான் உங்கள் பையனை கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கேன் அப்படின்றான். என்னது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இங்கே பாருங்க ஆண்டி நீங்கள் வேணான்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் அவனை எடுத்துகிட்டு போக கூட ரெடியாக இருக்கான். அவன் வரமாட்டான்லாம் நினைக்காதீங்க நான் தூக்கிட்டு போயிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது என்னப்பா இப்போல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்க அப்படின்னு. சுகா தான் டே கம்முன்னு இருடா அம்மா அவன் சும்மா விளாட்றாமா உங்ககிட்ட ஃபண்ணுக்காக அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. சரி உள்ளே வாப்பா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அவங்க பயந்து போயிட்டாங்க என்னடா அப்படி சொல்கிறானே. சரி இவங்க எல்லாமே ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க அப்பாவுமே வராங்களா. யார் இவன் அப்படின்னு கேட்குறாங்க. அப்பா இப்படி என்னோட சீனியர் அப்படின்ற மாதிரி சுகா சொல்கிறான். ஆமாம்மா சீனியர் தான் அப்படின்னு ஜிமின் சொல்கிறானா. அவங்களும் உள்ள வாப்பான்னு கூப்பிடுறாங்க. அந்த எல்லாமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்களா. இப்போ நம்ம ஜிமின்ல சரி சுகாவை பத்திரமா பார்த்துக்கோங்க மாமனார் மாமியாரே நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அவ்வளோதான் அவங்க அம்மா அப்பா என்ன நடக்குதுங்க அப்படின்னு சுகாவை பார்க்குறாங்க. சுகா அம்மா எனக்கு எதுவும் தெரியாது நான் ஜஸ்ட்டு சீனியராக தான் கூட்டிகிட்டு வந்தேன் அவன் தான் அப்படி சொல்கிறான் அப்படின்னு சுகா சொல்கிறான். அந்த ஜிமின் போகிற போகல கொளுத்தி விட்டு வர போயிட்டானா. சுகாவை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காங்க. என்ன நடக்குது என்ன பண்ணிகிட்ருக்க என்ன வேலை பார்த்துட்ருக்க அப்படின்னு. ஜிமின் தான் மறுபடியும் உள்ள வந்து என் பேபியை திட்டினீங்க உங்கள் தலையை கழட்டி கையில் கொடுத்துருவான் அப்படின்ட்டு போகிறானா. அவங்க பார்க்குறாங்க என்னவன் அப்படி பேசுகிறான்னு. அம்மா அப்பா நான் சொன்னாலும் கேட்க மாட்டான் அவன் வந்து ஒரு மாஃபியா. எனக்கு மாஃபியாவா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் நான் வேணான்னு சொன்னாலும் கேட்கவே மாட்டான் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கான். எனக்கு பிடிக்கல தானே சுகா அப்போ அவங்க போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம். அவன் கொஞ்சம் நல்ல பையனாக தான் தெரியுறான் அதுக்காக அவனை நீ மேரேஜ் பண்ணிக்க போறியா அவன் கூட லைஃப் எல்லாம் இருக்க போறியா அப்படின்னு கேட்குறாங்க. நான் அப்படி சொல்ல வரல அவனை நான் திருத்தணும்னு நினைக்கிறேன். நான் ஏன் வழியில் அவனை திருத்துறேன் பட் லவ் மேரேஜ்லாம் பண்ணிக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். தென் இப்படியே 12th முடியுது நம்ம சுகாவுக்கு கிராஜுவேஷனும் முடியுதா. இப்படியே கொஞ்சம் இயர் போகுது நம்ம சுகாவுமே பேஸ்கெட் பால் பிளேயராக அதுலேயும் வின் பண்ணுறான். அண்ட் தென் பேஸ்கெட் பால் டீம் கோச்சாகவும் மாறுறான். இதுக்கப்புறம் நம்ம ஜிம்மின் மறுபடியும் வந்து சுகாவை பார்க்குறானா. பரவாயில்லையே நீ உனக்கான வேலையை கண்டுபிடிச்சிட்ட அடுத்து என்ன நம்ம மேரேஜ் தானே அப்படின்றானா. சுகா இல்லை ஜிமினா பார்த்தேன் இங்கே பாரு ஜிமின் நான் உன்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் பழகினேன் ஆக்சுவலி சீனியர் ஜூனியர் அந்த மாதிரி பாண்டிங்கில் தான் பழகினேன் உன்னை மேரேஜ் பண்ணிக்கணுன்ற ஐடியாலாம் எனக்கு இல்லை. ஜிம்மின்ல நான் உன்கிட்ட கேட்கவே கிடையாது என்ன நீ மேரேஜ் பண்ணிக்கிறியா இல்லையான்னு. மேரேஜ் பண்ணி தான் ஆகணும். நீ சொன்னல நான் உனக்காக 10 வருஷம் வெயிட் பண்ணோன்னு. எனக்கு தெரியும் 10 வருஷம் வெயிட் பண்ணாலும் நீ இதை தான் சொல்லியிருப்பேன்னு. அதனால தான் நீ வேலைக்கு போன அடுத்த செகண்டே நான் வந்து கேட்குறேன். கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆயிடுச்சு இன்னுமே நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் ஆனால் எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். நீ பொய் சொல்லாத. இல்லை நான் உண்மையாக தான் சொல்கிறேன். இதோ அவள் தான் என் ஒய்ஃப் அப்படின்னு சொல்கிறானா. ஜிமினாக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகிடுது. ஆனால் நான் இதை லைக் பண்ண கிடையாது. உனக்கு மேரேஜ் ஆனாலும் பரவாயில்ல நீ தான் என் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்துல கிட்னாப் பண்ணிட்டு போகிறான். சுகாக்கா அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டான். அந்த நெக்ஸ்ட் டே ஆகுது. சுகா எழுந்து பார்க்குறான். இப்போ கரெக்டாக ஜிமினாவும் வரான். அம்மா நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி சுகா கேட்குறானா. அதுவா நான் என் லவரை கிட்னாப் பண்ணிட்டேன். என் லவர் எனக்கு ஒரு வாக்கு கொடுத்தான் ஆனால் அதை மீறிட்டான். ஸோ நான் எப்படி அவனை விடுவான் சொல்லு. எனக்கு அவ்வளோ கோவம் வந்துச்சு அவனை கொல்லணும்னு. ஆனால் என்னால் கொல்ல முடியலையே ஏன்னா அதை என் லவராச்சு. அதான் மேரேஜ் ஆனாலுமே பரவாயில்ல நான் அவனை பார்த்துக்கிறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டேன். என்னை மேரேஜ் பண்ணால அந்த பொண்ணுக்கு நான் என்ன சொல்லுவேன். அப்போ அவளை யார் பார்த்துப்பா அப்படின்ற மாதிரி கேட்குறானா. அதுவா அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ என் கூட தான் இனி இருக்கணும். ஜிமின் நீ பண்ணுறது தப்பு. ஏன்னா எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு ஆல்ரெடி ஒய்ஃப் இருக்காங்க. உனக்கு பிடிச்சிருக்குல்ல அது மாதிரி தானே எனக்கு உன்னை பிடிக்கணும். ஆனால் எனக்கு ஒன்று அந்த மாதிரி இன்டென்ஷனில் பிடிக்கலையே. எனக்கு அவளை தான் பிடிச்சிருக்கு நான் அவளை தானே மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்றானா. அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ இதுக்கு மேலே பேசாத எனக்கு டென்ஷன் ஆகுது. அப்புறம் என்ன தலையை கட்டி கையில் கொடுப்பியா குடு முடிஞ்சா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். என்னால் அது உன்கிட்ட பண்ண முடியாதே. ஏன்னா நீ என் லவ்வர்னா என்ன சொல்லு அப்படின்னு கேட்குறானா. அவங்கள லைஃப் ஃபுல்லாக பார்த்துக்கணும் அவங்க கூடயே இருக்கணும். அப்புறம் அந்த மாதிரி தான் அப்படின்றான். இன்னொன்று இருக்குது அவங்களுக்கு பிடிச்சதை பண்ணணும். ஆனால் நீ எனக்கு பிடிக்காததை மட்டும்தான் பண்ணுற. ஸோ நீ என் லவ்வரா என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறானா.
நான் உன் லவ்வர் தான், உனக்கு பிடிச்சதை மட்டும்தான் இனிமேல் பண்ண போகிறேன், ஆனால் என்ன வேணான்னு சொன்னீன்னா அது கண்டிப்பாக நடக்காது, சான்ஸும் இல்லை. உன் ஒய்ஃப் தானே, அவங்களுக்கு தேவையான பணத்தை கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ணிடுறேன். போலீஸ் என்னை தேடும் அப்படின்றானா. போலீஸ் தானே, அதையும் நான் பார்த்துக்கிறேன். தென் சுகாவை ரூமில் போட்டு அடைச்சி வச்சிடுறான். சுகாக்கா ஏன்டா அவன் அப்படி பண்ணுறான், ஆக்சுவலி எனக்கு மேரேஜே ஆகலை, அவளை எனக்கு என்கேஜ்மெண்ட் தான் பண்ணி வச்சாங்க. ஆனால் இவன் ஏன் இப்படி பண்ணுறான், இவன் மாறியிருப்பான், சின்ன பிள்ளைத்தனமாக இப்போ நடந்துக்கிறான், மாறியிருப்பான்னு நான் நினச்சேன். ஆனால் இவன் ஏன் மாறவே இல்லை, உண்மையாகவே வேணா அவ்வளோ லவ் பண்ணுறானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அண்ட் தென் நம்ம ஜெமினில் இப்போ அந்த பொண்ணு தான் பார்க்க போயிருக்கான். உனக்கு சுகாவோட மேரேஜ் ஆகிடுச்சுல அப்படின்றானா. மேரேஜா இல்லையே, அவரை நான் என்கேஜ்மெண்ட் மட்டும்தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி உண்மையாக சொல்லிடுறாளா. அவ்வளோதான், ஜெமினுக்கு சரி கோவம் வருது, கோவத்தோட ஹாப்பினஸும் மிக்ஸ் ஆகி வருது. ஸோ அந்த பொண்ணு இருக்கு இல்லையா, தேங்க்யூ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். எதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறீங்க, ஆமாம் சுகா எங்க, நீங்கள் யார் சுகாக்கு அப்படின்னு கேட்குறானா. சுகாவோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்றான். என்னது, ஆமாம் நான் தான் உன்னை மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், இனிமேல் இந்த ரிங்குக்கும் உனக்கும் வேலைலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த ரிங்கை பிடிச்சி கழட்டி விட்டுறான். ஹே நீ என்ன பேசிகிட்டு இருக்க, சுகாக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், அவர் என்ன இப்படி பண்ண மாட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லணா. அப்படியா, சுகா என்கிட்ட தான் இருக்கா, சுகாவும் நானும் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம், உன்னை கூப்பிடணுன்ற அந்த எண்ணம் எனக்கு இல்லை, பட் நான் யாருக்கும் ஏன் அவங்க அம்மா அப்பாவுக்குமே தெரியாமல் தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம், பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வந்துடுறான். இந்த பொண்ணு இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகிடுது. சுகாவுக்கு தான் ஃபோன் பண்ணுது, சுகா எடுக்க முடியல, ஏன்னா சுகா கிட்ட ஃபோன் இல்லை. இப்போ நம்ம ஜிமின் கிட்ட தான் ஃபோனும் இருக்குது. சுகா பண்ணுற மாதிரி ஜிமின் தான் பண்ணுறான். எனக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு ஒரு பையனை தான் பிடிக்கும், இதை என் வீட்டில் சொல்ல முடியல, அதனால தான் நான் உன்கிட்ட மெசேஜ் மூலமாக சொல்கிறேன். அந்த பொண்ணு இல்லை, இதை நீ என்கேஜ்மெண்ட் அன்றைக்கே சொல்லியிருக்கலாம்ல, ஆனால் என் அம்மா அப்பா ரொம்ப அழுதாங்க, அதனால் பார்க்க முடியல, அதுக்காக நீ என் வாழ்க்கையை எப்படி பண்ணுவியான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அழுவுது. ஸோ ஜிமினில் அவனும் அழாத, உனக்கு என்ன வேணுமோ நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. எனக்கு எதுவும் தேவையில்ல, இதுக்கப்புறம் என் மூஞ்சில் முழிக்காத, அவ்வளோதான் அந்த பொண்ணு சொல்லுது. இங்கே நம்ம ஜிமினுக்கு சந்தோஷம் தாங்கலை. அந்த வீட்டுக்கு தான் வரான். சுகாவை பார்த்துட்டு, சுகா உனக்கு மேரேஜ் ஆகிடுச்சுல்ல, உனக்கு அப்போ குழந்த இருக்கும்ல, இந்த குழந்தைய நானே தூக்கிட்டு வந்து நம்ம 3 பேரும் சேர்த்து வளர்ப்போம், நான் அவனுக்கு அப்பா, சுகா நீ தான் அம்மா, அப்புறம் அந்த குழந்தை நம்ம 3 பேரும் ஹாப்பியாக இருப்போம் சரியா அப்படின்னு சொல்கிறானா. இவன் என்ன இவ்வளோ ட்ரீமுக்கு போகிறான், எனக்கு என்கேஜ்மெண்ட் மட்டும்தானே ஆச்சு, நான் போய் அந்த பொண்ணை பார்க்கலான் இருக்கேன் அப்படின்றானா. சுகா இல்லை வேணாம் அப்படின்றான். இல்லை நான் போய் பார்த்துட்டு அவள்கிட்ட சொல்கிறேன், அவளுக்கு எவ்வளோ பணம் வேணுமோ அது கொடுத்துட்டு குழந்தைய மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்றானா. டேய் இன்னும் ப்ரெக்னெண்ட்டாகவே இல்லைடா அப்படின்றான். அவனுக்கு எப்படி தெரியும் அவள் தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. யார் சொன்னா, அதுவா நீயே தான் சொன்ன, நான் எப்போ சொன்னேன், எங்களுக்கு ஃபஸ்ட்டு என்கேஜ்மெண்ட் மட்டும்தான் இருக்குது, மேரேஜே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அவனே சொல்கிறான். லைட்டாக ஜிமின் சிரிச்சிட்டு, பார்த்தியா என்கிட்டயே நீ உன் வேலையை கட்டுற பற்றியா, சரி எந்த விதத்தில் நீ அந்த பொண்ணை என்கேஜ்மெண்ட் பண்ண, உனக்கு பிடிச்சிருந்துச்சா. ஸோ சுகாவும் சொல்கிறான், எனக்கு ஆக்சுவலி அந்த என்கேஜ்மெண்ட்டில் விருப்பமே கிடையாது, என் அம்மா அப்பா தான் பண்ணாங்க, கம்பல் பண்ணவன் தான் நான் பண்ணேன் அப்படின்றானா. அப்போது உனக்கு என் மேலே அப்போ லவ் இல்லையா, அதெல்லாம் எனக்கு தெரியல, ஆனால் நீ ஏன் இன்னும் என்னவே நினச்சிட்ருக்க, எனக்கு புரியல, நான் தான் சொன்னேன்ல நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு, நீ சொன்னல இன்னும் 10 வருஷம் வெயிட் பண்ணணும்னு சொல்லி, ஆல்ரெடி 5 வருஷம் வெயிட் பண்ணிட்டேன், இதுக்கு மேலே சத்தியமாக என்னால் முடியாது, ஏன்னா நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. சுகா என்னை தப்பாக நினச்சிக்காத, ஏன்னா நான் உன்னை இனிமேல் வெளியே விட மாட்டேன் அப்படின்றானா. சுகாவுக்கு பயமாக்கிறது, என்னடா அவன் இப்படி பேசிகிட்டு இருக்கான்னு. எனக்கு பாஸ்கெட் பால் டீம் கோச் தானே ஆகணும்னு சொன்னேன், ஆகிட்டல்ல, இங்கேருந்தே நீ பாஸ்கெட் பால் ட்ரைன் பண்ண, ஆண்டே கற்றுக் கொடு அப்படின்றானா. அதெல்லாம் முடியாதுன்றான். சரி அப்போ உனக்கு போகணுமா, நானே உன்னை கொண்டு போய் விட்டுட்டு நானே உன்னை கூட்டிகிட்டு வந்துடுறேன். சுகாவில் ஜிமின் பக்கத்தில் வந்துட்டு, நீ பயப்படாத, நான் உன்னவே மேரேஜ் பண்ணிக்கிறேன், எனக்கும் உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்றான். அவ்வளோதான், ஜிமினுக்கு செம்ம சந்தோஷம், அப்படியே சுகாவை தூக்கி சுற்றிட்டு இருக்கான். ஐயோ என் லவ்வர் வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டான், என்ன நான் அவனை ஒய்ஃப் தான் கூப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா. ஸோ நெக்ஸ்ட் டே ஆகுது, நம்ம ஜிம்மில் கிளம்பிட்டு வந்து உட்காந்துருக்கான். இப்போ நம்ம சுகா வேணும்னே குட்டையாக ஒரு ட்ரௌசரும் ஹுட்டியும் போட்டுட்டு வந்து ஜிம்மின் முன்னாடி நின்றுட்டுருக்கானா. ஜிம்மில் நீ ஏன் இப்படி வந்து நிற்கிறேன்னு கேட்குறான். அதுவா நான் சொன்னேன்ல, நம்ம அன்றைக்கி பேசிகிட்டு இருந்தோம் ஞாபகம் இருக்கா, மேரேஜ்க்கு அப்புறமும் பண்ணலாம், மேரேஜ்க்கு முன்னாடியும் பண்ணலான்னு, அதை இப்போ பண்ணலாமா அப்படின்னு கேட்குறானா. ஜிம்மினுக்கு ஷாக்கு தாங்கலை. ஆனால் நான் இப்போ முக்கியமான ஒரு வேலையாக போயிட்டுருக்கேனே, வந்து வச்சுக்கலாமான்னு கேட்குறான். நான் கேட்குறப்ப ஓகேனா உனக்கு ஓகே, இல்லை நீ போகணுன்னா நான் உன்கிட்ட வரமாட்டேன் அதுக்கப்புறம் அப்படின்றானா. இல்லை நான் ஒர்க் போகல, நீ எவ்வளோ நாள் சொல்கிறியோ அவ்வளோ நாள் வீட்டிலே இருந்துக்கிறேன், உன் கூடயே இருந்துக்கிறேன் அப்படின்றாரு.
அவ்வளோ நல்லா இருக்கணும்னு அவசியம் இல்லை. இன்றைக்கி ஒரு நாள் நீயும் நானும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஜிமின் மேலே போய் சுகர் ஜம்ப் பண்ணுறான். 2 பேரும் அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த ஹாப்பி எண்டிங்கோட மாஃபியா லவ் ஸ்கூல் பாய் நம்ம யூன் மின் பிஎல் ஒன் ஷாட் முடியுது. இந்த ஒன் ஷாட்டில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மீஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.